அதிமுக கூட்டணியில் 3 தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என பார்வர்டு பிளாக் தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தீர்மானங்கள் குறித்து பேசினார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சிங்கம் சின்னத்தில் போட்டியிடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கதிரவன் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து உசிலம்பட்டி உட்பட 3 தொகுதிகளை கேட்டு பெற்று போட்டியிடுவோம் எனவும் தமிழ் மாநில குழுவே அதிகாரம் கொண்டது எனவும் கூறினார். மாநில குழு கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களை மாவட்ட செயலாளர் கையெழுத்திட்டு தேசிய குழுவுக்கு அனுப்புவோம் எனவும் தெரிவித்தார். நாங்க அந்த வதந்திக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க 3 சீட்டு கேட்டோம். ஃபர்ஸ்ட் சீட் உசிலம்பட்டி, செகண்ட் ராம்நாத், மூணாவது நான்குநேரி. 3 தொகுதி கேட்டோம். அதை பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியை மதிக்கிறது. மதித்தவரோடு நாங்கள் நிற்கிறோம். தமிழுக்காக திமுக என்ன செய்தது என திருச்சி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் 11ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்ட இடத்தில் ஆய்வு செய்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தபோது செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழுக்காக திமுக என்ன செய்தது எனவும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக திமுக உருப்படியான எந்த திட்டத்தை நிறைவேற்றி உள்ளனர் எனவும் கேள்வி எழுப்பினார். ஆரம்ப கல்வியை தமிழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என மும்மொழிக் கொள்கை கூறுவதாக குறிப்பிட்ட அவர் தேர்தலுக்காக அரசியல் செய்பவர்கள் நாங்கள் அல்ல என தெரிவித்தார். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி இதுவரை 12,000 கோடி கொடுத்துள்ளார் எனவும் 7 லட்சம் பேருக்கு தற்பொழுது வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களுக்கு வழங்க திமுக தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் திமுகவிற்கு இடையே நெருடல் இருப்பதாகவும் விமர்சித்தார். என்ன நிலைப்பாடு? திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரெடியா இருக்கிறாங்க, மக்கள் ரெடியா இருக்கிறது. என்ன என்டிஏ கூட்டணி ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். நன்றி. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் சிலர் ஆந்திரா சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவல்கள் உள்ளதாக கூறிய அவர் விரைவில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான பிரச்சினை வெளிச்சத்திற்கு வரும் என குறிப்பிட்டார். திமுக அதிமுக அரசு மறைமுகமாக செயல்படுகிறது என நடிகர் விஜய் கூறியதாக எழுந்த கேள்விக்கு ஸ்கிரிப்ட் மனப்பாடம் செய்து பேசுவது எளிது என்றும் அவர் நடிகர் உடல் மொழியுடன் பேச தெரியும் எனவும் கூறிய அவர் முதலில் விஜய் செய்தியாளர்களை நேரில் சந்தித்து கேள்விகளுக்கு பதிலளிக்க தைரியம் வேண்டும் என விமர்சித்தார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் கூறினார். ஒன்று மட்டும் சொல்றேன், திமுக பொறுத்தவரை ஒரு மிக 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 ஒரு படுதோல்வி தமிழ்நாட்டில் அடையிற ஒரு சூழ்நிலையில் இப்போ அரசு பணத்தை முழுமையாக வாரி இறக்கிறாங்க. என்னதான் அரசு பணத்தை வாரி இறைச்சாலும் வெற்றி பெற முடியாது. படுதோல்வி தான் திமுக சந்திக்கும். அந்த அளவுக்கு இப்போ நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் இரட்டை கொலை, அதே போன்று பல இடங்களில் பார்த்தா சட்ட ஒழுங்கு சீரழிவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் 24 கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் மருத்துவமனை கட்டடத்தை மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி நேரில் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பொதுப்பணித்துறை சார்பில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் 62,228 சதுர அடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் 100 படுக்கை வசதியுடன் இந்த நவீன கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
புதிய கட்டிடம் திறக்கப்பட்டதன் மூலம் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மேம்பட்ட மருத்துவ சேவைகள் கிடைக்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தில் காதலித்து ஏமாற்றியதாக தற்கொலைக்கு முயன்ற கல்லூரி மாணவியின் குடும்பத்தை மிரட்டும் ஆதிக்க சமூகத்தின் செயலுக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு படித்து வந்த கல்லூரி மாணவியை காதலிப்பதாக சொல்லி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏமாற்றியதாக கூறப்படும் நிலையில் மாணவி தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மாணவியின் குடும்பத்தினருக்கு ஜாதிய ரீதியாக மிரட்டல் விடும் ஆதிக்க சமூகத்தின் செயல்பாட்டை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வன்மையாக கண்டித்து தனது அமைப்பின் சார்பில் கண்டனம் தெரிவித்து அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்காக நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.